அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற வழக்கே தீர்ப்பு இன்று வெளியாகியிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த நல்ல செய்தி என்றே நாம் கூறலாம். தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவில் தற்பொழுது இரு அணிகளான பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது. கட்சிக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லை என்று பல முறை பேட்டிகளின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாலும் இறுதியாக நீதிமன்றத்தை பல முறை நாடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையமும் தற்பொழுது நீதிமன்றமும் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிடவில்லை என்றே நாம் கூறலாம். நீதிமன்றம் மேல்முறையீடு வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேடு ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க வேண்டும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆகையால் அவர் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு இல்லாமல் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதை முழுமையாக அவர் ஏற்று கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். இந்த வழக்கு கிட்டத்தட்ட 7 மாதத்திற்கு மேலாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாகவே அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்ற வழக்கிற்கான இறுதி தீர்ப்பே கடந்த வாரம்தான் வெளியானது. இது எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக வந்தது. அதாவது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும், ஆனால் கட்சியிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியது செல்லுமா செல்லாதா என்பதை நீதிமன்றம் வெளியிடவில்லை. மாறாக இன்று வெளியான தீர்ப்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது. காரணம், அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக பயன்படுத்தக்கூடாது? 2026 வரை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் நீடிப்பார். ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் அதிமுகவின் தலைமையேற்கக்கூடிய பொறுப்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று பல முறை கூட்டத்தில் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது செய்திகள் மூலமாகவும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இடைக்கால தடை நீதிமன்றத்தால் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி டெல்லியில் உள்ள சில முக்கியமான புள்ளிகளின் ஆதரவுகளோடு பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவார். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கையில் கிடைத்த இரட்டை இலை சின்னத்தை அவர் தவறவிட்டு விட்டார். காரணம், அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டும் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக மிகப்பெரிய வரலாறு காணாத தோல்வி அடைந்தது. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றால் தோல்விதான் தழுவார் என்று கூறி தற்பொழுது அதிமுகவின் கொடி சின்னத்தை விட்டுவிடக்கூடாது என்று வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு 2 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வாரத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம் என்றும் தற்பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியிருப்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.